30 வயசாயும் வாழ்க்கையில எதுவுமே செய்யாம எந்த விஷயத்திலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம அடிக்கடி வேலை மாத்திக்கிட்டே இருக்கிற நம்மளுடைய ஹீரோ டேவ் வந்து வாழ்க்கையில எதையாச்சும் ஒன்று சாதிக்கணுன்றதுக்காக என்ன பண்றாரு, வீட்டுல வந்து அட்டைப்பொட்டிகளை வச்சு ஒரு மேஸ் பாக்ஸ் கட்டுறாப்ல. ஆனா அந்த மேஸ் பாக்ஸ் வந்து தன்னைத்தானே உயிர்ப்பித்துக் கொள்ற மாதிரி ஒரு சக்தியோட வருது. அந்த மேஸ் பாக்ஸ்குள்ள டேவ் மாட்டிக்கிறாரு. அந்த டேவை காப்பாத்துறதுக்காக டேவோடைய கேர்ள் ஃப்ரெண்டான ஆனியும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் உள்ள போறாங்க. இப்போ உள்ள போன இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மேஸ் பாக்ஸ்ல இருந்து டேவை காப்பாத்துனாங்களா இல்லையா? அங்க இருக்கிற கேரக்டர்ஸ், அங்க இருக்கிற தடங்கல்கள் எல்லாம் டேவோடைய மனசுக்குள்ள இருந்து வந்ததா இல்ல வந்து வேற ஏதாவது கடவுள் சக்தினால உருவானதா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதில சொல்ற படம் தான் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோள். இன்னைக்கு நம்ம 2017ல பில் வாட்டர்சனோட டைரக்ஷன்ல வெளியே வந்த டேவ் மேட் அ மேஸ் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு வாய்ஸ் ஓவர்ல இருந்து தான் வருது. நான் ஒரு மேஸ் கட்டினதுனால நான் என்ன பெரிய கொலைகாரனா? இவங்க எல்லாம் வந்து பாதிக்கப்படணுன்றதுக்காகலாம் நான் இந்த மேஸை கட்டல. நான் எதையாச்சும் ஒன்று செஞ்சு முடிக்கணும், நான் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஆளுன்றது இந்த உலகத்துக்கு காட்டணுன்றதுக்காகத்தான் நான் இந்த மேஸை கட்டினேன். ஆனா அவங்க வந்து இதுக்குள்ள போய் இறந்துட்டாங்கன்னா அதுக்கு நான் சாரி அப்படிங்கிற மாதிரி தயங்கி நம்ம ஹீரோ டேவ் வந்து பேசுவாப்ல. பேசி முடிக்கும் போதே பார்த்தா டைட்டில் கார்டு வந்து கார்ட்டூன்ல வரும். அப்ப டேவோடைய லைஃபை வந்து நமக்கு காட்டுவாங்க. அதுல வந்து டேவ் வந்து சரியான திறமசாலி, பல வேலைகளை செய்யக்கூடியவன், பல மூளைகள் உள்ளவன். ஆனா ஒரு வேலையை கூட முழுசா உருப்படியா செய்ய மாட்டான். ஏன்னா அவனுக்கு சீக்கிரமா எல்லாமே போர் அடிச்சிடும். டைட்டில் முடிஞ்சோன்னா முதல் சீன்ல ஆனி எங்கிருந்தோ வெளியிருந்து வருவா. அவ ஏதோ ரொம்ப நாள் வீட்டுல இல்லைங்கிறது நாம அவ கொண்டு வர பேகை பார்த்தாலே நமக்கு தெரியும். அவ வீட்டை திறந்து உள்ள வரும்போதே பார்த்தா டேவை தேடுவா. டேவ் அங்க இருக்க மாட்டான். ஆனா டேவோட வாய்ஸ் மட்டும் கேட்கும். டேவோட வாய்ஸ் எங்கிருந்து கேட்கும்னா வீட்டுக்கு நடுவுல ஒரு கார்ட்போர்ட்ல அட்டைப்பொட்டிக்கு மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த அட்டைப்பொட்டிகளுக்குள்ள இருந்து வாய்ஸ் கேட்கும். என்னடா இதுன்னு சொல்லிட்டு நான் போய் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி போய் குளிக்க போயிடுவா. ஏன்னா வந்து அவ டயர்டா இருப்பா. அந்த டயர்ட்ல இவங்கிட்ட என்ன போய் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ குளிக்க போயிடுவா. குளிச்சுட்டு வந்தாலுமே பார்த்தா அவன் வெளியே வந்திருக்க மாட்டான். என்னடா இது, இவனுக்கு ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல, அதனால தான் இவன் வெளியே வரலங்கிறத அப்பதான் ஆனி வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவளே ரியலைஸ் பண்ணுவா. நம்மளும் அப்பதான் ரியலைஸ் பண்ணுவோம். அப்பதான் டேவும் சொல்லுவான், என்னன்னா இந்த மேஸ்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன், நான் தான் வந்து இந்த மேஸை உருவாக்குனேன், ஆனா இப்ப அந்த மேஸ்குள்ள நானே மாட்டிக்கிட்டேன், என்னால் இப்ப வெளியே வர முடியாது அப்படின்னு. அப்ப வந்து ஆனி சொல்லுவா, இல்ல நான் இதை வந்து உடைச்சிடுறேன், உடைச்சு பிச்சு வெளியே எடுத்து நான் உன்னை காப்பாத்திடுறேன் அப்படின்னு. இல்ல உடைச்சிடாத, இதை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன், நீ டப்புன்னு இப்படி உடைச்சிட்டேன்னா நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாது, அதனால எப்படியாச்சும் வந்து இதுல இருந்து நான் வெளியே வரணும், உடைக்காம வெளியே வரணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். நீ ஒன்று பண்ணு, கார்டனுக்கு ஃபோன் பண்ணு, என் ஃபோன் வந்து அங்கே இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லுவான். அவள் போய் ஃபோன் எடுத்து கார்டனுக்கு ஃபோன் பண்ணுவா. அவனும் வந்துடுவான். கார்டன் யாரு அப்படின்னா டேவோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் உள்ள வந்தா ரெண்டு பேரும் கிறுக்குத்தனமா ஏதோ பேசிக்குவானுங்க. அதை பார்த்து ஆனி வந்து கடுப்பாவா. இப்போ இவனை வெளியே கூட்டிட்டு வரையா இல்லையா, ஏன் இப்படி லூஸ் மாதிரி உலகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் இவன் பாட்டுக்கு வந்து என்ன பண்ணுவான்னா அவனை வெளியே கூட்டிட்டு வராம அவன் கட்டியிருப்பான் இல்லையா அந்த கார்ட்போர்டு மேஸ், அதை பார்த்து வாவ் என்ன பயங்கரமா கட்டியிருக்கான்லாம் பேசிட்டு இருப்பான். ஆனி வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி போய் படுத்துருவா. அப்ப கோர்டன் வந்து ஆனி கிட்ட, ஏன் நீ இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனை ஈஸியா எடுத்துடலாம். என்ன ஈஸியா எடுத்துடலாம், 3 நாளா அவன் அங்க இருக்கான், எப்படி சாப்பிட்றான், எப்படி பாத்ரூம் போறான்னு கூட தெரியலன்னு ஆனி சொல்லும் போது அப்போ உள்ள இருந்து டேவ் சொல்லுவான், நான் சாப்பிடவும் இல்லை, அதனால இங்கே பாத்ரூமும் போகலை, நான் பாத்ரூமும் கட்டலை அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து கோர்டன் வந்து என்ன பண்ணுவான்னா இதை வச்சு தட்டுவோம், தட்டினா இந்த சவுண்டு கேட்டு அவன் வெளியே வரானா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட் பாக்ஸை போட்டு தட்டுவான். ஆனாலும் வந்து அவனால் வெளியே வர முடியாது. என்னடா இது அப்படின்னு இருக்கும்போது தான் அப்போ வந்து ஒரு ஐடியா வந்து லியனார்ட்னு அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவனை கூப்பிட்றேன்னு சொல்லுவான் டேவ். சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கோர்டனும் லியனார்டை கூப்பிடுவான். ஆனால் லியனார்டு மட்டும் அங்கே வரமாட்டாங்க, எல்லாரும் வந்துடுவாங்க. அவங்க சர்க்கிளில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுவாங்க. எல்லாரும் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பேர், யாரு என்னன்னு பேரு கூட நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, அவங்க எல்லாம் வந்துருவாங்க. இது எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ரியா எடுக்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கரு, ஒரு கேமராமேனு, அது கூட சவுண்ட் ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு பூம் மைக் வச்சிருக்கிற ஒரு சவுண்ட் காயின்னு, அவங்க 3 பேர் வேற வந்துருவாங்க. வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கும் போதே டேவ் வந்து ஆனி கிட்ட, நான் வந்து சாரி, நான் உன்னை மிஸ் பண்றேன், நான் தெரிஞ்சு இதை பண்ணல அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசுவான். அப்பதான் முத வந்து டேவை காட்டுவாங்க. அந்த மேஸ்குள்ள கீழே உட்காந்துக்கிட்டு இருப்பான் வழி தெரியாம. அப்போ வந்து ஆனி வந்து என்ன பண்ணுவா, நீங்க பண்றதை பண்ணிக்கிட்டு இருங்க, நீங்க டாக்குமெண்ட்ரி எடுங்க, என்னத்தையும் மயிரை போடுங்க, ஆனா நான் கண்டிப்பா உள்ள போய் டேவை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் மாட்டி கத்தி எல்லாம் எடுத்துட்டு கிளம்புவா. அப்போ இவ கிளம்பணும்னு போகும்போது எல்லாரும் நாங்களும் வரோம்னு அவங்களும் போயிடுவாங்க. அட போகாதீங்கம்பா. ஆனா கேட்க மாட்டானுங்க, எல்லாரும் போயிடுவானுங்க. எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தா ரொம்ப சிம்பிளா தான் தெரியும், அட்டைப்பொட்டியா தான் இருக்கும். அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கார்டன் கையை வச்சு
வச்சு இது பண்ணுவான். தள்ளலான்னு பார்க்கும்போது அந்த இடம் கையை கீச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அப்பதான் கோர்டனுக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கும் புரியும், இது சாதாரண அட்டைப்பொட்டி இல்ல, இதுல எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு. அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டே போவாங்க. டேவ் வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள்களை வச்சு அவ்வளோ அழகா எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணியிருப்பான். பியானோவோட அட்டைப்பொட்டியை வச்சு பியானோ மாதிரி ரூம்ஸ் இருக்கும், கார்ட்ஸ் இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். ஆனால் பியானோ மாதிரி இருக்கிற ரூம்குள்ள உள்ள போனால் பியானோ சவுண்டு வரும். அவ்வளோ அழகா வந்து அந்த விஷயங்களை டேவ் வந்து டிசைன் பண்ணியிருப்பான். அங்கேருந்து இன்னொரு ரூம்குள்ளே போவாங்க. அங்கே போனால் ஒரு பெரிய வாய் இருக்கும். அந்த வாய்க்குள்ளேருந்து பார்த்தா பெரிய பெரிய பழைய பேப்பர்கள் குப்பைகள்லாம் வெளியே வரும். அந்த குப்பைகள்லேருந்து பறவைகள் வரும். அந்த பறவைகளுக்கு உயிர் வரும். அதுக்கு வந்து இவங்களை கொல்ல வரும், இவங்க மேலே உட்காரும், விளையாட வரும். பல வகையான பறவைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியே இதுவும் ஒரு வகையான பறவையாக இருக்கும். அப்புறம் வெளியே பார்த்தா திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அப்போ நான் வரமாட்டேன்ட்டு போனவன் இப்போ திடீர்னு ஒருத்தன் உள்ளே ஓடுவான். உள்ளே ஓடுனா அங்கே ஒருத்தன் டீ காஃபி குடிச்சிட்டு உட்காந்து கேட்டுருப்பான். இது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் அங்கே ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் இருப்பான், டைரக்டர். அவனுக்கு வந்து என்னன்னா, நீ எக்கிடகிட்டு போ, நான் வந்து இதை ஷூட் பண்ணி ஆகணும், எனக்கு இது மட்டும் தான் முக்கியம். இவங்க ஷூட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தி வந்து உன்னை முதிச்சு நின்றுவா. நவராதம்பாங்க. அவள் டப்புன்னு நவராம அங்கேயே நிற்பா. ஒரு கயிறு மாதிரி வந்து சட்டுன்னு அவள் கழுத்தை வெட்டிடும். ஆனால் ரத்தத்துக்கு பதிலாக உள்ளேருந்து உடம்புக்குள்ளேருந்து என்ன வரும்னா வேஸ்ட் பேப்பரும் கலர் பேப்பர் குப்பைகளும் தான் வரும். இங்கே இன்னொரு கப்பிள்ஸ், ஆல்ரெடி உள்ள வந்த கப்பிள்ஸ் தான். அவங்க சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த மேஸோடைய சீரியஸ்னஸ் புரியாமல் ஒரு கயிறை தட்டி விட்டோன்னே அங்கே இருக்கிறவனை அந்த இது வந்து குத்தி அப்படியே கிழிச்சு கொண்டுரும். அந்த பொண்ணு பயந்து ஓடி திரும்ப நம்ம ஆனிக்கிட்டே வந்துடுவான். அந்த பொண்ணையும் கூப்பிட்டு டேவை தேடிட்டு அடுத்த ரூமுக்கு போவாங்க. போகிற வழியில் அந்த இறந்து போனவன் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்க்கலான்னு போகும்போது பார்த்தா அங்கே மினிட்டோர்னு ஒன்று வந்து அவனை சாப்பிட்ருக்கும். அது என்னடா மினிட்டோர் அப்படின்னா, மினிட்டோர்னா அது வந்து மாடும் மனுஷனும் கலந்த மாதிரி இருக்கிற ஒரு இது. இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லைடா, நான் கண்டிப்பாக உங்களை நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் நான். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ வாழை கிழிச்சிட்டு நான் போக போகிறேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி ஆனி வந்து வாழை கிழிச்சிட்டு போக ட்ரை பண்ணுவா. கிழிச்சிட்டு போனால் அங்கே ஏதோ ஒரு கண்ணு மாதிரி இருக்கும், காற்று ஃபுல்லாக பயங்கரமாக வரும். இவங்க அங்கேயும் இங்கேயும் தடுமாறிட்டு இருப்பாங்க. பார்த்தா டேவ் வந்துருவாங்க. டேவ் வந்து அவனுக்கே போகிறதுக்கு வழி தெரியாது. ஆனி தான் அவனை ஒரு வழி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போவா. அவங்க எல்லாரும் மறுபடியும் ஒரு ரூமுக்கு வந்து சேருவாங்க. அந்த ரூம் பார்த்தா கசாமுசான்னு ஏதோ மாதிரி இருக்கும். அதில் எது உண்மை எது பொய்னே தெரியாது. அங்கே இருக்கிற கேமரா ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி சேர் டேபிள் மாதிரி இருக்கும், ஆனால் டேபிளில் கப் மாதிரி இருக்கும், கப் இல்லை, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து ஆனியும் டேவும் சண்டை போட்டுப்பாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு. இல்லை எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இவங்க எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்குள்ளே இறக்கி கூட்டிகிட்டு போவான். பாக்ஸ்குள்ளே இறக்குனா பார்த்தா அங்கே போனால் இவங்க அப்படியே பொம்மைகளாக மாறிடுவாங்க. ஏன் டேவ் இப்படி பண்ண நீ அப்படின்னு கேட்டால், இல்லை நார்மலாக இருந்தால் போர் அடிக்கும் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகட்டும்னு இந்த மாதிரி பண்ண அப்படிமா. ஏன்டா உனக்கு எக்ஸைட்மெண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் நேரமாடா, வேற எதுவும் கிடைக்கலையாடா, உனக்கு வேற எந்த நேரமும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போதே அந்த மிருகம் இல்லை, அந்த மிருகமும் உள்ளே வந்துடும். அப்புறம் என்ன, அங்கேருந்து தலை தெறிக்க ஓடுவாங்க. எல்லாம் நிறைய அஸ்டக்கிள்ஸ் வரும். அம்புகள் எரியும், சிவப்பு கலர் லைட் எரியும், அந்த மிருகம் பெருசாகும். அப்புறம் இன்னொரு பைப்பில் பூந்து உருண்டு வந்து எல்லாரும் விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவானா, டேவ் வந்து ஒரு துணியை வச்சு அந்த வர்ற வழியை அடைப்பான். ஆனா அது என்னன்னா, கார்ட்போர்டில் உருவாக்குன ஒரு மேஸ்ன்றதுனால நம்ம டெம்பரரியா எதை வச்சு பண்ணாலும் அங்க இருக்கிற ஜீவராசிகள் அல்லது அங்க இருக்கிற உயிரினத்துக்கு அது பர்மனண்டான விஷயமா தெரியும். அதனால அதுக வந்து அதை தள்ளி விட்டுட்டு வராது. அப்போ வந்து எல்லாரும் டேவ் கிட்ட சொல்லுவாங்க, இங்க பாரு, இந்த மாதிரி நீ வெட்டியா பேசிட்டு இருக்காத, இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன வழி, இதை இடிச்சு தள்ளிட்டு இங்கிருந்து வெளியே போகணும். இல்ல இங்கிருந்து இதை இடிச்சு தள்ள முடியாது, இடிச்சு தள்ளுறதுங்கிறது ஆப்ஷன் கிடையாது. இங்க இதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டு போறது தானே ஒழிய இடிச்சு தள்ளுறது கிடையாது அப்படின்னு. எப்போ நம்ம ஃபினிஷ் பண்றது, எப்படி நம்ம போறது, நீ கேனத்தனமா பேசிட்டு இருக்க அப்படின்னு எல்லாரும் கடுப்பாய் கத்துவாங்க. இல்ல நான் கேனத்தனமாலாம் பேசல, என்னுடைய பேஷனுக்காக நான் உருவாக்குன ப்ராஜெக்ட் தான் இது. ஆனா இது இவ்வளவு மோசமாகும் நான் எதிர்பார்க்கல, எல்லாரும் நான் மன்னிச்சிருங்க. இப்போ வேற வழி இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணணுங்கும் போது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனி ஆகட்டும் கோர்டன் ஆகட்டும் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நீ ஃபினிஷ் பண்றதெல்லாம் எங்களால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, கண்டிப்பா இங்கேருந்து வெளியே போறதுக்கான வழி என்னவோ அதை தான் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் டேவுக்கு மட்டும் இல்லை, அதை எப்படியாவது முடிக்கணும்னே தான் இருக்கும். ஏன்னா அவன் இது வரைக்கும் எதையுமே முழுசாக முடிச்சிருக்க மாட்டான். இதையாவது முடிக்கணும்னு தான் நினைப்பான். இதை பேசிட்டு அவங்க வெளியே போகிறதுக்காக வழியை தேடும்போது தான் அவங்களுக்கு தெரிய வரும் என்னன்னா, டேவுக்கே அப்போ தான் தெரியும் இந்த விஷயம் தன்னைத்தானே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குது அப்படின்னு. ஏன்னா டேவ் வந்து இதுக்கு முன்னாடி பார்க்காத பல விஷயங்களை வெளியே வரும்போது பார்ப்பான். அந்த செவரெல்லாம் கலர்லாம் மாறி இருக்கும், எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அப்போ தான் இவங்களுக்கு புரிய வரும் என்னன்னா, டேவ் கட்டினது ஒன்று, ஆனால் அதுக்கு உயிர் வந்து அதுவே தன்னை
விரிவுபடுத்திக்குது, அதுவே தன்னை எக்ஸ்பேண்ட் ஆக்கிக்குது அப்படின்னு. அப்புறம் அவங்க ஒரு தியேட்டர் மாதிரி இருக்கிற இடத்துக்கு போவாங்க. அந்த தியேட்டர் மாதிரி இருக்கிற இடம் வந்து அவங்களே புதுசாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களையே அது அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டும். அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகள், அவங்க பண்ண தப்புகள்னு அதை பற்றி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போவாங்க. அடுத்த இடம் இன்னும் பயங்கரமானதாக இருக்கும். அது என்னன்னா ஒரு பெண்ணுடைய அந்தரங்க உறுப்பாக இருக்கும். அந்த அந்தரங்க உறுப்பு மாதிரி இருக்கிறது தான் டேவ் வந்து செஞ்சுருப்பான். அதுக்குள்ளே கையோட போவானுங்க. கை விடாதீங்க, ஆல்ரெடி அதுக்குள்ளே கை விட்டு தான் என் கை இப்படி ஆயிருக்கு பாருங்க அப்படின்னு அந்த கையையும் டேவ் வந்து காட்டுவான். அப்புறம் அப்படி இப்படி சுற்றி வந்து ஒரு வழியாக வெளியே வந்துடுவாங்க. வெளியே வர்ற வழிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பார்த்தா என்னன்னா அந்த மேஸுக்கு வெளியேயும் இதே மாதிரி மறுபடியும் அட்டைப்பொட்டிகளால தான் அது சூழ்ந்துருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த மேஸ் தான் தன்னைத்தானே விரிவடைச்சுக்கிட்டே இருக்கு, அது பெருசாகிக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள். அப்போ அந்த ரூமையும் அது சாப்பிட்டுருச்சு போல அப்படின்னு அவங்க நினைச்சிருவாங்க. அப்புறம் தான் வந்து என்னன்னா அந்த இன்டர்வியூ சீன் வரும். படத்தோட ஸ்டார்டிங்ல அவன் இன்டர்வியூல சொல்லுவான் இல்லையா, ஆமா நான் மேஸ் பண்ணேன் தான், ஆனால் நான் எனக்காக பண்ணேன், அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுன்றதுக்காகலாம் நான் பண்ணலை. இந்த மேஸில் யாராவது இறந்துருந்தாங்களாலோ யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தாலோ நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி எமோஷனில் பேசு அப்படின்னு சொன்னோன்னே அவன் கடுப்பாகி எந்திரிச்சு போயிடுவான். எமோஷன் கிடையாது, பேசவும் மாட்டான், ஒன்றும் மாட்டான் போடான்னு. இருந்தாலும் அவனை ஃபோர்ஸ் பண்ணி பேச வைக்கும்போது அவன் பஸ்ட் அவுட் ஆயிடுவான். பஸ்ட் அவுட் ஆகிட்டு சொல்லுவான், இங்கே பாரு எனக்கு 30 வயசு ஆகுது, நான் எந்த வேலையும் செய்யலை, எந்த வேலையிலையும் என்னால் ரெகுலராக இருக்க முடியல, ஏன்னா எல்லாமே எனக்கு போர் அடிக்குது. நான் வந்து புரோக்கா இருக்கேன். ஒருத்தன் ஒரு ஆம்பளை புரோக்கா இருக்கான்னா அவன் உடஞ்சிட்டான்னு அர்த்தம். அவனால் வேலை செய்ய முடியலனாலே அவன் உடஞ்சிட்டான்னு அர்த்தம். எனக்கு எந்த வேலையிலும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் நான் இதை செய்கிறேன். நீ டைரக்டராக இருக்க, உனக்கு டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட், ஒருத்தன் ஒரு வேலையில் இருக்கான், அவங்களுக்கு அவங்கவுங்க வேலை இன்ட்ரெஸ்ட், எனக்கு எந்த வேலையிலும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் நான் இப்படி இருக்கேன். அந்த விஷயத்தை எனக்குள்ளேருந்து போக்குறதுக்காகத்தான் நான் இந்த மேஸ் செஞ்சேன், யாரையும் ஹர்ட் பண்ணணுன்றதுக்காக செய்யலை அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக பேசிட்டு அங்கேருந்து அவன் எந்திச்சு போயிடுவான். ஆனால் அது ஆனி மட்டும் அவன் பேசுகிற எமோஷன் என்னங்கிறது அவளுக்கு புரிஞ்சிருக்கும். போகிறப்ப பார்த்தா ஒரு சாண்ட்விச் இருக்கும், அதை மிதிச்சுட்டு போய் டேவ் உட்காருவான். ஆனியும் அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு விடு நம்ம பார்த்துக்கலாம், கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து வெளியே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ நம்மகிட்ட என்னென்ன பொருள் இருக்குது, எதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் பிளான் பண்ணுவாங்க. அப்போ இவங்க மூடிட்டு போவாங்க இல்லையா அந்த வழியை, அந்த டேப் வேற மறுபடியும் வந்து பிஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். அந்த பைசன் வந்து அதை முட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த கேமராமேன் இல்லை, அவன் கடமை உணர்ச்சி, அது என்ன ஆனாலும் கேமராலேருந்து தலைவன் வந்து கண் எடுக்க மாட்டான், கேமராவை வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த சவுண்ட் பூம் காய் வந்து அதை சவுண்டு கேட்டு திரும்பி வந்து ஹெல்ப் பண்ணி கார்டனை கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல போய் உட்காருவாங்க. இப்போ நம்ம என்னதான் செய்யறது, இந்த இடத்த வந்து நம்ம அழிக்கணும், இதை அழிச்சா மட்டும்தான் இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அழிக்கிறதுக்கு என்ன வழி, நீ அதை சொல்லு அப்படின்னு டேவ் கிட்ட சொல்லும்போது அப்போ டேவ் வந்து இதை அழிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்பா. அப்போ கோர்டன் கேட்பான், இல்லையே இது கோர்னு ஒன்று இருக்கணுமே, அப்போ கண்டிப்பாக வந்து அந்த கோரை நம்ம அடிச்சிட்டோம்னா இந்த இடம் அழிஞ்சிருமே அப்படின்னு சொல்லும்போது டேவ் வந்து இல்லை நான் இந்த இடத்துக்கு கோரே செய்யலை அப்படின்பா. கோர் செய்யலையா, ஏன் அப்படின்னா இல்லை அது செஞ்சு அதை பற்றி யாராவது ஏதாவது தப்பாக சொன்னாங்கன்னா என்னால் ஏற்றுக்க முடியாது, அதனால தான் நான் செய்யலை அப்படிங்கும்போது அப்போ ஆனி சொல்லுவா, என்னன்னா நாங்கள் எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க தான், எல்லா மனுஷனுமே தப்பு பண்ணுறவங்க தான், நீ எது செஞ்சாலும் கண்டிப்பாக யாராவது ஒருத்தன் தப்புன்னு தான் சொல்ல போகிறான், அதுக்காக நீ எதையுமே செய்யாமல் இருந்தால் எப்படி, அப்போ எதுவுமே உருவாகாமல் தானே இருக்கும், இதுதான் உனக்கு இருக்கிற பிரச்சனையே. அடுத்தவங்க குறை சொல்லுவாங்க, அடுத்தவங்க உன்னை தப்பாக பேசுவாங்க, அடுத்தவங்க நீ பேசுறது சரியா தப்பான்னு ஜட்ஜ் பண்ணுவாங்கன்றதுக்காகவே வாழ்க்கையில் எதையுமே நீ செய்யாமல் இருக்க, இதனால தான் நீ 30 வயசாயும் இப்படி டிப்ரெஷனில் இருக்க. அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது தூக்கி போடு, அதை பற்றி கவலைப்படாத, தப்பாகுமோன்னு பயப்படுறத தூக்கி போடு, முதல்ல செய்யு, அப்புறமா தப்பு சரிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை மோட்டிவேட் பண்ணுவான். அப்போ வந்து டேவ் வந்து ஒத்துக்குவான், ஆமாம் எனக்கு வந்து இந்த செல்ஃப் டவுட்டும் செல்ஃப் பயம் தான் இவ்வளோ நாள் நான் எதுவுமே செய்யாமல் இருந்ததுக்கு காரணம், இனிமேலும் அதே தப்பை நான் கண்டிப்பாக திரும்ப செய்ய மாட்டேன் அப்படின்னு டேவும் அதையே ஒத்துக்குவான். சரி ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்தோட கோர் செய்யறதுக்கு நம்ம கிளம்புவோம், இதை செஞ்சா தான் நம்ம தப்பிக்க முடியும்னு எல்லாரும் கிளம்புவாங்க. கிளம்பும்போது பார்த்தா என்ன ஆகும்னா அதுவே ஒரு மேஸ், அந்த மேஸுக்குள்ளேயே ஒரு மேஸ் உருவாயிருக்கும். டேவ் என்னடா நீ இப்படி இருக்க அப்படின்னு அப்பதான் அவங்க எல்லாருமே கடுப்பாவாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடம் வந்து எப்படி உருவாகுதுன்னா டேவோட இமேஜினேஷன் இருக்கு இல்லையா, அந்த இமேஜினேஷன்ல தான் இந்த இடமே உருவாகுது. அவங்க அந்த மேஸை கடந்து அப்படியே ஒரு இடத்துக்கு போவாங்க, ஒரு ரூம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு போனா அங்க வந்து யாரோ ஒரு பொண்ணு, யார் அந்த பொண்ணு, இவங்களோட ஃப்ரெண்டா உள்ள வந்தவ தான், அவளை கூட அந்த மிருகம் தூக்கிட்டு போச்சு இல்லையா, அந்த பொண்ணு தான் இங்க வந்து கார்ட்போர்ட் பாக்ஸா கை ரெண்டையும் கட்டி உட்கார வச்சிருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேவும் ஆனியும்
அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அந்த டாக்குமெண்ட்ரி டைரக்டர் 3-4 பேர்த்த அங்கே விட்டுட்டு இந்த பொண்ணை நீங்கள் டைவர்ட் பண்ணுங்க, நானுமே டேவும் போய் அந்த கோரை செஞ்சு எப்படியாவது அதை அழிக்கிறதுக்கான வழியை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்களை இங்கே விட்டுட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க ஸ்பிளிட் ஆகி. இங்கே வந்து அந்த பொண்ணு வந்து அந்த அட்டைப்பொட்டி பொண்ணு வந்து ஹைஃபை கொடு ஹைஃபை கொடு ஹைஃபை கொடுன்னு லூசு மாதிரி உளறிக்கிட்டே இருக்கும். ஆனால் என்ன ஏதுன்னே தெரியாது. இங்கே டேவும் நம்ம ஆனியும் ஒரு இடத்துக்கு முன்னாடி நடந்து போக போக இருட்டுக்குள்ளே போவாங்க. இருட்டுக்குள்ளே போனால் என்ன ஆகும்னா டேவ் இது வரைக்கும் எத்தனை வேலை செஞ்சுருக்கான்றத ஒரு சீனாக காட்டுவாங்க. ஒரு சீனில் பெயிண்டராக இருப்பான், அடுத்த ஷாட்லேயே கல்யாண ட்ரெஸ் போட்டு உட்காந்துருப்பான், திடீர்னு அதுவும் போர் அடிச்சிருச்சுன்னு வேணான்னு கழட்டி வீசிடுவான், ஆனி வேற ட்ரெஸ் போட்டிருப்பான், ஜட்ஜாக இருப்பான். இப்படி டேவோடைய ஆனியோடைய மூட் ஸ்விங்ஸு மைண்ட் ஸ்விங்ஸ் எல்லாத்தையுமே மாற்றி 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 காட்டுவாங்க. அப்போ டப்புன்னு எனக்கு இந்த இடம் வேணாம் அப்படின்னு சொல்லி டேவ் வந்து மறுபடியும் அவனுடைய தாட் ப்ராசஸை மாற்றணுன்னு மறுபடியும் வந்து அவங்க அட்டைப்பொட்டிக்குள்ளேயே வந்துடுவாங்க. அப்போ இங்கே இந்த ஆட் ஃபிலிம் டைரக்டரில் அவனுக்கு தான் தேவை கண்டென்ட் ஆச்சே. அவன் இப்போ டாக்குமெண்ட்ரி எடுத்தாலும் இப்போ அவனுக்கு தேவை கண்டென்ட் தான். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா அந்த கண்டென்ட்டை எல்லா இடத்துலையும் போய் நோண்டிக்கிட்டு இருப்பான். இப்போ அந்த அட்டைப்பொட்டி பொம்மையும் பிடிச்சி நோண்ட ஆரம்பிச்சிருப்பான். அட்டைப்பொட்டியை போய் என்ன சொல்லுவான்னா, ஆமாம் இங்கே ஒரு மிருகம் ஒன்று தெரியுதே, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அப்படியே நைஸாக பேசி போட்டு வாங்குவான். அப்போ தான் சொல்லுவான் அந்த பொம்மை என்னன்னா, அவனுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, சுதந்திரம் தான் வேணும், இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே சுதந்திரம் தான் வேணும், அந்த சுதந்திரம் வேணும் தான் வளைஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும். இதை கேட்டோன்னே என்ன பண்ணுவாங்க, ஓ அப்போ நீ தான் வந்து இந்த அட்டைப்பொட்டியை ஏற்கிற கோர் சத்தியா, உன்னை அழிச்சிட்டா அந்த அட்டைப்பொட்டியை அழிச்சிடலாமா அப்படின்னு நான் கேட்கும்போது அது டப்புன்னு மறுபடியும் வந்து பெத்தா மாறிடும். அது அப்படியே மிருகமாக மாறி இவங்க கயிறு போட்டு அதை இழுப்பாங்க. அது இழுத்தாலும் இவங்களால வந்து அதை பிடிக்க முடியாது, ஒரு பெரிய கையா மாறிடும். அந்த கையா மாறி ஒரு ராட்சசனா மாறி உள்ள இழுக்கும். பார்த்தா கேமராமேனோட காலுக்குள்ள வந்து அந்த கயிறு சிக்கி இருக்கும். கேமராமேன் வந்து இதையெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பான். அவனை பட்டுன்னு உள்ள இழுக்கும், சரசரன்னு உள்ள உழுக போவான். அவன் சாவ போறதுக்கு முன்னாடி கூட அவன் பையில இருக்கிற டேப்பை தூக்கி வீசிட்டு இந்தாங்க இந்த டேப்பை வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு கேமராவோட உள்ள உளுந்து செத்து போயிடுவான். இவங்க அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வருவாங்க. 3-4 பேரும் ஓடி வரும்போது பார்த்தா இங்க வந்து கோர் செஞ்சிருவாங்க. ஆனா கோர்டனை மட்டும் அந்த காண்டாமிருகம் மாதிரி இருக்கிறது துரத்த ஆரம்பிச்சிடும். இப்போ கோர்டன் வந்து ஆல்ரெடி அந்த அட்டைப்போட்டி பொண்ணு சொன்ன மாதிரியே என்ன பண்ணுவான்னா, இங்க போனாதான் வெளியே போறதுக்கான வழி, இங்க போனாதான் ஃப்ரீடம்கான வழின்னு சொல்லி அந்த எரும மாடை மாத்தி மாத்தி வேற இடத்துக்கு போக வைப்பான். இங்க வந்து இவங்க எப்படியாச்சும் வந்து அந்த கோரை அழிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரே ஒரு கடைசி டாஸ்க் ஒன்று பேலன்ஸ் இருக்கும். என்னன்னா அந்த கோர் வந்து உயிரோடு இருக்கணும்னா, அந்த கோருக்கு உயிர் வரணும்னா அது சுற்றணும். இப்போ அதை சுற்றுறதுக்கு என்னடா பண்ணுறது அப்படிங்கும்போது ஆனி வந்து பக்கத்தில் இருக்கிற பழைய ரெக்கார்ட் பிளேயர் எடுத்து வைப்பா. அந்த ரெக்கார்ட் பிளேயர் கிராமஃபோன் பிளேயரில் அந்த கோரை வைப்பாங்க. வச்சு ஆன் பண்ணால் அது சுத்த சுத்த வந்து அந்த அட்டைப்பொட்டி வந்து விரிஞ்சு அதுக்குள்ளே ஒரு பூ மாதிரி இருந்து ஆளுகள்லாம் வந்து மேலையும் கீழேயும் குத்துற மாதிரி வரும். அது எல்லாம் என்ன இமேஜ்னா நம்ம டேவோடைய மனசுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தான். இவங்க இதை பார்த்துட்டு இருக்க அந்த வீட்டுக்குள்ள லேட்டா வந்தான் இல்லையா, அவனையும் போட்டு அதை அறுத்துரும். ஆனா இவங்களுக்கு அது தெரியாது. கோர்டனும் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வருவான். டேவ் வந்து அதை வெட்டுறதுக்கு ரெடி ஆவான். இட்டி மின்னல்லாம் அடிக்கும், காத்தடிக்கும், அப்படியே அந்த இடமெல்லாம் ஆடும். அதை பட்டுன்னு வெட்டுவான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த அட்டைப்பொட்டி எல்லாமே சரிஞ்சு உளுந்து அந்த இடம் ஃபுல்லாவே நாசமாகும். அப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரூம்குள்ள இருந்து டேவ், ஆனி, அந்த டைரக்டரு, கேமராமேனு எல்லாரும் எந்திரிப்பாங்க. ஆனா கேமராமேன் எந்திரிக்க மாட்டான். ஏன்னா கேமராமேனோட பேக் மட்டும் தான் எந்திரிக்கும். ஏன்னா அவன் தான் இறந்துருப்பானே. அப்புறம் எந்திரிச்சு எல்லாரும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாரும் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கூட அந்த டைரக்டர் என்ன சொல்லுவான்னா, அந்த சவுண்டு காய் கிட்ட போயிட்டு உன்னோட டேப்பையும் டைம் கோடையும் எடிட்டிங்க்கு கரெக்டா அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் கிளம்பிடுவான். இறந்தவங்க வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிடு அப்படின்னு கோர்டன் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவான். அப்புறம் ஆனியும் டேவும் போய் அந்த அட்டைப்பொட்டியெல்லாம் தூக்கி வெளியே போட்டு போயிடுவாங்க. போகும்போது பார்த்தா அந்த அட்டைப்பொட்டிக்குள்ள இருந்து அந்த காண்டாமிருகம் எந்திரிச்சு வெளியே போகும். அந்த பறவையும் பறந்து போகும். இதுல இருந்து எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அவனுக்குள்ள இருக்கிற திறமைகளை அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நம்ம பொத்தி வைக்கிறோம். அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்றத நம்ம குப்பை தொட்டியில தூக்கி போட்டுட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற திறமைகள் வந்து சுதந்திரமா வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறது தான் இந்த படம் சொல்ல வருதுங்கிறது என்னுடைய புரிதல். உங்களுடைய புரிதல் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாங்க என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.